ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா சத்தியம் பண்ணி சொல்கிறேன், கண்டிப்பாக நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா இன்னும் சரியாக 10 நிமிஷத்துக்குள்ள நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆமீன் செல்லவே. முதல்ல உன் மனசில் இருக்க எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன் வராகி அம்மா உனக்கு நல்லதை மட்டுமே சொல்வேன்ற நம்பிக்கையோட நான் சொல்கிறத முழுசாக கவனமாக கேளு. நான் சாதாரணமாக சொன்னாலே கண்டிப்பாக நடக்கும். சத்தியம் பண்ணி சொல்லும்போது அது உனக்கு நடக்காமல் போயிடுமா என்ன? இதோ இப்போதே உனக்கு எதிர்மாறாக, உனக்கு எதிர்மறையாக, நீ நினைக்காததாக நடக்கும் விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துட்றேன். நீ எப்போதும் நேர்மறையாக சிந்திச்சுக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். உன் திறமையின் மீது நம்பிக்கை வை. உன் நம்பிக்கைக்காகவே நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடுறேன் செல்லமே. எதிர்காலம் நல்லா இருக்கணும், எதிர்காலத்தில் ஜெயிக்கணும், நமக்குன்னு 4 காசு சேர்த்து வச்சுக்கணும், வாழ்க்கையை வசதியாக வாழணும் தானே நீ ஆசைப்படுற. எதிர்காலத்துக்காக திட்டமிடுவது நல்ல விஷயந்தான். ஆனால் இன்னுமே நடக்காத, இன்னுமே வராத ஒரு எதிர்காலத்தை நினச்சி நீ துக்கப்படுவதும் துன்பப்படுவதும் எப்படி சரியாக இருக்கும்? எதிர்காலத்தில் என்ன நடக்கணுமோ அதை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த நிகழ்காலத்தில் என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீ சரியாக செய். எதிர்காலம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் நீ ஆசைப்படுறதெல்லாம் சரிதான். அதற்கான செயல்களை இன்றைக்கி நீ செஞ்சால் தானே நாளைக்கு உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையும். அதனால் சிந்தனையும் கனவுகள் மட்டும் பெருசாக இல்லாமல் உன் செயல்களையும் நீ மிக பெருசாக வச்சுக்கணும். மனசில் அத்தனை காயங்களையும் மறைச்சி வச்சுக்கிட்டு சிரிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல. இருந்தாலும் அத்தனை வருத்தங்களையும் வச்சுக்கிட்டு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் சேர்த்து நான் உனக்கான பலனை கொடுத்தே தீருவேன். உன் மன காயங்களையெல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நல்ல எண்ணங்களுக்காகவே நான் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எதை இழந்தாலும் நீ தைரியத்தை இழந்துட வேண்டாம். வாழ்க்கையில் தப்பு நடக்க தான் செய்யும், ஆனால் தவறுகளை திருத்தி கொள்ள தயாராகு. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஓ நல்ல மனசுக்கு இந்த வராகி அம்மா என் அருளை அள்ளி கொடுப்பேன். நீ எளிமையாக வாழ்ந்தாலே உனக்கான மன நிம்மதி தானாகவே வந்து சேரும் என் செல்லமே. இயல்பாகவே எளிமையாக வாழ நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன். வாழ்க்கைனா நல்லது கெட்டது, மகிழ்ச்சி துக்கம்னு எல்லாமே மாறி மாறி வரத்தான் செய்யும். அதில் உனக்கு கஷ்ட காலம் வரும்போது அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அடுத்து சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும்னு அதை எதிர்நோக்கி வாழ தயாராகு. இப்போது நிகழ்காலம் சந்தோஷமாக இருந்தால் அதை அனுபவிக்கணும், கஷ்டமாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் சந்தோஷமாக இருக்கணுன்ற புரிதலோட அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கலாம் அல்லவா? இந்த உலகத்தில் தாயும் தந்தையும் இருந்தால் தான் உனக்கு அது பலமாக இருக்கும். அவங்க உன் கூட இருக்கும்போது அதை விட மிகப்பெரிய பலம் எதுவுமே இல்லை. பணம் இருந்தால் தான் பாசமான மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க. பணம் இல்லாட்டி பாசம் கூட உனக்கு கிடைக்காது என் செல்லமே. வேலை இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை. ஆணோ பெண்ணோ வேலை இல்லாட்டி அவங்களுக்கு மரியாதைங்கிறது ஒரு கனவாக மட்டுமே இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே இப்போ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அவங்க காலில் தன் சுய உழைப்பில் சொந்த காலில் நிற்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மன உறுதியையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிடுச்சு இல்லையா? நீயும் யாரையும் நம்பி இருக்காம யாராவது வந்து உனக்கு எல்லாம் செய்வாங்கன்னு யோசிக்காம உன் சுய உழைப்பை நம்பி வாழ தயாராக. சொத்து இல்லாட்டி சொந்த பந்தம் கூட இந்த காலத்தில் தேடி வராது. வசதி இல்லாட்டி உன்னை நல்லா விசாரிக்க கூட இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க என் செல்லமே. நீ என்ன பேசினாலும் உன்னை பற்றி நீ சொல்கிறத தப்பாகவே புரிஞ்சுக்கிற மனிதர்களிடம் நீ மௌனமாக இருப்பதே உனக்கு நல்லது. தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பவர்களிடம், எப்போ வாயை திறந்தாலும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் செய்பவர்களிடம் எதிர்த்து பேசுகிறவங்க கிட்ட நீ பேசுகிறத விட அமைதியாக விலகி நிற்கிறது தானே உனக்கு சரியாக இருக்கும். எல்லாருக்கும் நீ மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கறது நல்ல விஷயம்தான். ஆனால் சில பேருக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க என்னவோ உன்னை ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிட்டு நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது போல், உன்கிட்ட எதுவுமே இல்லாதது போல், உன்னால் எதுவுமே முடியாதது போல் உன்னை பேசும்போது, உன்னை காயப்படுத்தும் போது கண்டுக்காமல் அவங்கள விட்டு கடந்து போயிடு என் செல்லமே.
நீ சில பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க உன்னை ஏளனமாக இலக்காரமாக நினைக்கும்போது அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதையே நீ நிறுத்துறதுனா உனக்கு நல்லது. உன் மன வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை புகழ்பவர்களை, உன்னை பாராட்டுபவர்களை நீ தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உன்னை ஏளனமாக பேசுபவர்களையும் இலக்காரமாக நினைப்பவர்களையும் நீ கடந்து போகிறது தான் உனக்கு நல்லது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ரசித்து வாழ கற்றுக்கோ. 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கு நடுவில் நான் சின்ன சின்ன சந்தோஷங்களை உனக்கு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை அழகாக இருக்கும். உன் வாழ்க்கையும் நீ ரசிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கோ. இந்த வராகி அம்மா கையில் ஏந்தும் ஆயுதம் உனக்கு துணையாக இருந்து உனக்கான பாதுகாப்பையும் கொடுக்கும். மற்ற தெய்வங்கள் கையில் ஆயுதம் ஏந்தும் போது என் கைகளில் மட்டும் நான் என்ன ஆயுதத்தை வச்சுருக்கேன் நீ பார்த்துருக்கியா? எல்லாமே காரணத்தோடு தான். நீ கவலைப்படும் போது, உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாத போது என் ஆயுதத்தை கொண்டு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை எல்லாம் நான் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். உன் நல்ல எண்ணங்களுக்காகவே நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த அவமானங்களுக்கும் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் கூட முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன்னை ஏளனம் செய்தவங்க முன்னாடி அவங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த வராகியம்மா உன்னை உயரச் செய்வேன். காலத்தின் கோலத்தால் நீ இழந்த அத்தனை மகிழ்ச்சியையும் பல மடங்காக நன்மைகளாக உன் வீட்டுக்கே நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னுடைய வாக்கு ஒருபோதும் மாறாது. நீ தைரியமாக இரு. நான் உனக்கு பின்னால் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சோதனைகள் உன்னை சூழ்ந்து நிற்கிறதால உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீ அனாதை போல யோசிக்க வேண்டாம். உனக்கு தாயாக இந்த வராகியம்மா இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ குறைப்பட்டு கொள்ளாதே என் செல்லமே. உனக்கு குறைவாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் நிறைவாக மாற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எதிராக வஞ்சகம் செய்பவர்கள் எல்லாம் அவர்களை நடுங்கி போகும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பு முனையை நான் உண்டு பண்ணுவேன். இந்த நொடி முதல் உன் கவலைகள் யாவும் பனி போல விலகி போகும். வெற்றி உன் பக்கம் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை நினச்சி பதட்டப்படாமல் அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே மெல்ல மெல்ல மாறும். உன் பொறுமைக்கான மிகச்சிறந்த பலனை இந்த வராகியம்மா நிச்சயமாக கொடுப்பேன். காலம் சற்று தாமதமானாலும் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக உன்னை வந்தடையும். சோதனைகளை நினச்சி நீ சோர்ந்து போய் துவண்டு போகாதே. எந்த சூழ்நிலையிலையும் நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை வீழ்த்த நினைக்கும் தீமைகளையும் உன்னை அழிக்க நினைக்கும் எதிரிகளையும் மிதித்து உன்னை ராஜயோகத்தோடு சுகபோக சந்தோஷ வாழ்க்கையை வாழ வைப்பதற்காகவே சிம்ம வாகனத்தில் இந்த வராகியம்மா உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் அன்பு செல்லமே, நீ எதுக்கும் பயந்து நடுங்காதே. எல்லாரும் யாருமே யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். ஆனால் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்க, கெட்டது செஞ்சவங்க, உன்னை தப்பாக பேசுகிறவங்க, உன்னை வஞ்சித்தவர்கள் எல்லாரும் உன் கண்ணு முன்னாடியே விழுகுவதையும் அழிவதையும் நீ கண்கூட பார்க்க தான் போகிற. உனக்கு எதிராக அவர்கள் கட்டிய சதி வலைகளை எல்லாம் நான் அறுத்தெறிந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன் கண்ணீருக்கு பின்னால் இந்த வராகியம்மா நான் இருந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். இனிமேல் உன் வீட்டில் வறுமை இருக்காது. உன் மனசில் கவலையும் பயமும் இருக்காது. உனக்கான செல்வ வளத்தை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் விதியை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்காக உனக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா இருக்க போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கு இன்பத்தை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பிரார்த்தனைகள் என் செவிகளை எட்டி விட்டது. உனக்கு எதிராக சொந்திருக்கும் இருளை கண்டு பயப்படாதே. அந்த இருளையே நான் ஒளியாக மாற்றி காட்டுறேன். இனிமேல் உன் வீட்டில் மங்களகரமான நல்ல மேல சத்தங்கள் ஒலிக்கும். நீ எதை இழந்துட்டோன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை மீண்டும் உன் கைகள்லையே நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இந்த வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக உன் கடமைகளை மட்டும் நீ செய்.
உனக்கு முன்னே நான் இருந்து வழி நடத்தி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன் கவலைகளை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உன்னை களிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ வைக்க தான் வந்திருக்கேன். உன் வறுமையையும் பயத்தையும் உன் கவலையையும் கஷ்டத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கு எதிராக இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். நீ வடித்த கண்ணீருக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். இனி எந்த விஷயமும் உனக்கு எதிராக நீ நினச்சதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உன் சங்கடங்களை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்து விட்டேன் அல்லவா. உன் கர்ம வினைகளை தீர்த்து உனக்கு நல்ல வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. உன் பயத்தை போக்கி உனக்கான வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. உன் எதிர்ப்புகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நீ நினைச்சது போலவே எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். இன்னையிலிருந்து உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தே தீரும். உனக்கு முன்னும் பின்னும் உனக்கு பக்கபலமாக பாதுகாப்பு துணையாக இந்த வராகியம்மா உன்னை பாதுகாக்க போகிறேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. தீய சக்திகள் உனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து அதை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த வராகியம்மா நானே உன் வீட்டு வாசலுக்கு வருவேன். நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுக்குற எல்லா செய்கிற நல்ல விஷயங்களையும் பார்த்து நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்ல தான் போகிற. உன் மனக்கதவை திறந்து வை. உன்னை சூழ்ந்து இருக்கும் இருளை அகற்றி உன் வாழ்க்கையில் ஒளியேற்றதான் இந்த வராகியம்மா வந்திருக்கேன். உனக்கு எதிராக இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்வின் மங்களங்களை பொழியச் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாயிரு. நான் இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என் செல்லமே. உன் கவலைகளை தீர்த்து கஷ்டங்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தர இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உன் மனசுக்குள்ள நீ எந்த அளவு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதை இழந்ததாக நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை தாண்டி உனக்கான சிறந்ததை உயர்வானதை நான் கொடுக்குறேன். உனக்கு எது கிடைக்கணுமோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நிழலாக நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன். என்ன நடந்தாலும் எதை கண்டும் கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து என் அருளால் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் வச்சிரு. இந்த நாள் நிச்சயம் உனக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும். உனக்கு பின்னால் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உனக்கு எல்லாமுமா இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குகிறாய்? உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்கிறேன். நானே உனக்கு துணையாக இருந்து உன் கஷ்டங்களையும் கவலைப்படக்கூடிய விஷயங்களையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்த காரியங்களையும் கூட வெற்றிகரமாக முடிச்சு தந்துடுறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ மனசுக்குள்ளேயே கலங்குறதும் தனியாக உட்காந்து அழுத கண்ணீரும் அனைத்துக்கும் சேர்த்து நான் ஒரு முடிவை கொடுத்துட்றேன். உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து நீ சந்தோஷப்படும் விதமாக உனக்கான ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நானும் உன் கூடவே தான் இருக்க போகிறேன்.